ஸ்லாப்பில் ஏறி ஜாமான் ஸ்டூல் போட்டு மேலே பரண மேலே ஏறினேன். பாத்திரம்லாம் அடுக்கிட்டு கீழே இறங்கும்போது பக்கத்தில் உள்ள மேஜை மேலே தவறி விழுந்துட்டேன். மேலேருந்து கீழே விழுந்ததில் டப்பாவில் வச்சுருந்த ஊசி உள்ளே குத்திருச்சு. அது தெரியல எனக்கு. நான் அது மேலே விழுந்த வலி அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். 2 நாள் கழித்து 3ஆவது நாள் காலையில் ஒரு மாதிரி கருப்பு கலரில் ரத்தம் மாதிரி கசிந்தது. என் வீட்டுக்கார் கொத்தனார் வேலை தான் பார்க்குறாரு. அவர் வேலைக்கு போயிட்டார். ஒரு 9 மணி இருக்கும். இது மாதிரி வலி ஜாஸ்தி இருக்குது, இது மாதிரி ரத்தம் மாதிரி வருது, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட நான் சொல்லலை விழுந்ததை. அப்புறம் அவர் அங்கேருந்து வந்துட்டு நேராக ஜிஹெச் கூப்பிட்டு போனார். அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு இது மாதிரி உள்ளே ஏதோ நிப்பு மாதிரி இருக்குது, ஏதோ உடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மேலே தான் இருக்குது, லேசாக கிழிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிழிச்சு பார்த்தாங்க, ஆனால் எடுக்க முடியல. இல்லை அப்படின்னு சொல்லி மாத்திரை மூலயமா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் நேரம் ஆக ஆக இல்லை, நுரையீரலுக்கும் ஹார்ட்டுக்கும் நடுவில் நீடில் மாதிரி ஏதோ இருக்குமா, இங்கே பார்க்க முடியாது, மதுரை தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஆம்புலன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். ஒரு 11 மணிக்கு போனோம். 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நாகப்பட்டினத்தில் தான் இருந்தோம். ஆம்புலன்ஸ் கிடைக்கல. அது வரைக்கும் அவங்க சொன்னாங்க, ஆடாமல் அசையாமல் இங்கேருந்து போகணும், ஏன்னா நீடில் அந்த இடத்த விட்டு வேறு எங்கேயாவது நகர்ந்து தான் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நூல் அளவில் தான் இருக்குது அந்த ஊசி, ஹார்ட்லேயோ நுரையீரல்லையோ இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி அங்கேருந்து ஆம்புலன்ஸ் கிடைக்கிறதுக்கு 10:45 ஆகிடுச்சு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு நேராக தஞ்சாவூர் வந்து வேறு ஆம்புலன்ஸ் மாறி அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு கொண்டு வந்தாங்க. 2 ஆம்புலன்ஸ் மாற்றி கொண்டு வந்தாங்க. இங்கே வரும்போதெல்லாம் ஆடாமல் அசையாமல் என்னால் வர முடியல. வர நெடுவாக வாந்தி தான், மூச்சு விட முடியல. இங்கே ஆஸ்பத்திரி வர்றதுக்கு 5:30 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த நினைவும் இல்லை. அதுக்கப்புறம் சுத்தமாகவே எந்த நினைப்பும் இல்லை. ஏன்னா அவங்க சொன்னது அசையக்கூடாதுன்னு சொன்னது. ஆனால் பயம் இருந்தது எனக்கு. அவங்க என்னால் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க காப்பாற்ற மாட்டாங்க, ஏன்னா அசையாமல் போக சொன்னாங்க, விடியறதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வர்ற வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. நடுவாக உட்காந்து எந்திரிச்சு படுக்கவே முடியல, உட்கார முடியல, மூச்சு விட சிரமம், வாந்தி எடுத்துகிட்டே வந்துட்டுருந்தேன். அப்போ அவங்க சொன்னது நீடில் எங்கேயோ இறங்கியிருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எந்த நினைவுமே இல்லை. 5:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்தது தான் நினப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கலாம் எனக்கு தெரியாது. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கேன். மூச்சு விட முடியுது, நடக்க முடியுது, சாப்பிட்றேன், டீ எல்லாமே குடிக்கிறேன். இங்கே உள்ள எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நர்ஸ், டாக்டர் எல்லாருமே. ஒருத்தர் கூட ஒரு முகம் சொல்கிற மாதிரி கூட யாரும் எதுவும் பேசலை. கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இல்லை, தெரியாது. அவங்க உள்ளவங்கலாம் அப்படி சொல்லலை. இங்கே வந்து அவங்க சொன்னாங்க, ஆம்புலன்ஸ் உள்ளவங்க சொன்னாங்க, மதுரை ஆஸ்பத்திரி போயிட்டா கண்டிப்பாக எடுத்துடலாம், பயப்படாதீங்க, எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அங்கே.